மழை என்பது ஒரு துளி கூட இல்லாத பொழுது, மழை இல்லாத பொழுது முதலில் மண்ணே கெட்டுப் போகிறது. அதன் பின்னால் மனிதனின் வாழ்வும். அதே மழை மீண்டும் பெய்தால் மட்டும் உயிர் எழுகிறது, வளம் திரும்புகிறது. மழை வரும்பொழுது மட்டுமே மரங்கள் கூட சிரிக்கின்றன. இதைத்தான் திருவள்ளுவர் வான்சிறப்பு அதிகாரத்தில் 5வது குறளாய் கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை என்று சொல்கிறார். இதனுடைய அர்த்தம், மழை சமயத்திற்கு வராத பொழுது வாழ்க்கை குன்றிப் போகும். அதே மழை திரும்பினால் அழிந்ததெல்லாம் மீண்டு வரும். சில பல நேரங்களில் வாழ்வின் உயிரையும் கெடுப்பது மழையே. அதே மீட்டு எடுத்து உயிரை கொடுப்பதும் மழையே. மழை இல்லாதப்போ வளமெல்லாம் குன்றி போய் விவசாயம் இல்லாத போய் பசி நம்ம ஆளத் தொடங்குது இல்லையா? அதே போல பயமும் ஆளுது. ஆனால் அதே மழை தான் மீண்டும் வளத்தை கொடுத்து நம்மளை வாழ வைக்குது, வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்குது. அதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. வான் சிறப்பு குறள் 15. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.